பெர்சன்டேஜில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதாவது எரிபொருளோட விலை முதல் மாதம் 20% குறையுது, 2வது மாதம் 45% குறையுது, 3வது மாதம் 55% குறையுது, 4வது மாதம் 50% அதிகரிக்குது. ஸோ அப்போ கடைசியா ஆரம்பத்தில் இருந்ததோட அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்குமா, அப்படி அதிகரிச்சிருந்தா எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கும், இல்லை குறைஞ்சிருந்தா எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு கேட்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். எரிபொருளோட விலை முதல் மாதம் 20% குறையுது, 2வது மாதம் 45% குறையுது, 3வது மாதம் 55% குறையுது, 4வது மாதம் 50% அதிகரிக்குது. ஸோ அப்போ ஆரம்பத்தில் இருந்ததோட கடைசியா இங்கே 4 மாதத்துக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குமா அதிகரிச்சிருக்குமா, அதோட விலை குறைஞ்சிருக்குமா அதிகரிச்சிருக்குமா, அப்படி குறைஞ்சா எத்தனை சதவீதம் இல்லை அதிகரிச்சு எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த பெர்சன்டேஜ்லாம் பின்னத்துக்கு மாற்றியாங்க, ஃப்ராக்ஷனுக்கு மாற்றியாங்க. ஸோ எப்படி மாற்றலாம், இங்கே 20% சொல்லியிருக்காங்க, 20% எப்படி எழுதுவோம், 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 20 கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 5. ஸோ அதேமாதிரி இங்கே என்ன வரும், 45 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணுவோம் 9 வகுத்தல் 20 வரும். ஸோ அதேமாதிரி இங்கே 55 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணுமா 11 வகுத்தல் 20 வரும். ஸோ இங்கே 50%. ஸோ 50% 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுமா 1 வகுத்தல் 2 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் வேல்யூ பாருங்க என்ன இருக்கு, 5 20 20 2, அதாவது 5 இன்ட்டு 20 இன்ட்டு 20 இன்ட்டு 2 அப்படி பிரிக்காங்க. நெக்ஸ்ட் நியூமினேட்டர் பாருங்க, அதாவது இங்க குறையுதுன்னா, இங்க குறையுதுன்னு சொன்னா இது 2க்கான டிஃபரன்ஸ், அதிகரிக்குது சொன்னா 2ஐயும் கூட்டிக்கணும். ஸோ இங்க குறையுது, ஃபர்ஸ்ட் பாருங்க குறையுது, அப்ப 5ல் 1 போச்சுன்னா 4, குறையும் சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும், அதிகரிக்கு சொன்னா கூட்டிக்கணும். ஸோ 4 இன்ட்டு நெக்ஸ்ட் இங்கேயும் குறையுது, அப்ப 20ல் 9 போச்சுன்னா 11. அதே மாதிரி இங்க பாருங்க 20ல் 11 போச்சுன்னா 9 இன்ட்டு இங்க வந்து அதிகரிக்குது பாருங்க, இங்க 4ஆக அதிகரிக்குது, அப்ப 2ஐயும் கூட்டிக்கணும். 2 + 1 3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு அப்படியே ரேஷியோ எடுக்க முடியுமா பாருங்க. ஸோ அங்க 4ஆல் கேன்சல் பண்ணலாம், 4ஆல் கேன்சல் பண்ணா என்ன வரும், இங்க 5 வரும். ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்ப 5 இன்ட்டு 20 இன்ட்டு 5 இன்ட்டு 2. ஸோ இங்கே என்ன இருக்குது 11 இன்ட்டு 9 இன்ட்டு 3. நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்குங்க, 5 இன்ட்டு 20 இன்ட்டு 5 இன்ட்டு 2 1000. நெக்ஸ்ட் 11 இன்ட்டு 9 இன்ட்டு 3 297. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆரம்பத்தில் அந்த வேலை 1000 ரூபாய்க்கு வச்சுக்கோங்களேன், அது குறைஞ்சி கடைசியா அந்த பர்சன்டேஜுக்கு அப்புறம் சேஞ்சஸ்க்கு அப்புறம் 297 ரூபாயா இருக்கும். ஸோ டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம வேலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணணும், 2க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ 1000ல் 297 போச்சுன்னா மீதி என்ன வரும், 703 வகுத்தல், எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் வகுத்தலில் போகணும். 1000 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க, அப்போ இன்ட்டு 100, 00 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 70.3% அந்த வேலை ஆரம்பத்தில் இருந்ததோட 4 மாதம் அப்புறம் குறைஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.